शंभो शंकरा देवा देवा बाबा शंभो शंकरा देवा देवा बाबा शंभो शंकरा देवा देवा बाबा शंभो शंकरा देवा बाबा மாயாளுக்கு தீராத நோயால் வருத்தி மிகவும் பெருவேதனை அடைகிறார். எனது அண்டவளின் நோய் தீர்க்க யாராலும் சோஸ்தியாரம் சென்று மார்க்கம் பெற்றால் தீரும் என்ற நோக்கம் சென்று வருகிறேன். அவருடைய அண்ணன் பத்தி அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பாக பத்தியன் அவர்களுக்கு நன்றி. நாடி ஓடி எங்கு தேடிய வந்தோம் நாயகமே எங்கே நாச நாடி ஓடி தேடிய வந்தோம் நாயகமே எங்கே நாச நாடி ஓடி தேடிய வந்தோம் நாயகமே
என்னவரே உந்தனடி சுவாமி சோஸ்தியாரே மந்திரியே வாரும் மந்திரியே வணக்கம். தங்களது என்னால் ஆக வேண்டியது என்ன? செய்கிறை ஆலயம் தலைவியாய் மனோரியா நயத்தமாய் வாய் திறந்து நயமனாய் பேசினாக்கா வைத்திய ஞானமனத்தை பாரில் விட்டளித்து உயிர்த்தமைதிற்றமைக்கு வந்து நாம் பெறுவோம் ஐயா ஐயா மனையால் 6 வருஷமா வாய் பேசுவது ஊமையாகி விட்டாள். அன்னவளை தங்களின் கிறிஸ்து மார்க்கம் ஞான ஒளி கொண்டு சௌக்கியப்பட்டீர்கள் என்று அன்னவளை தங்களிடம் அழைத்து வந்தேன். ஏழைகள் மன்றாட்டை தள்ளாதீர்கள். உம்மையதால முறைத்தனி கால சேகலாய் தம்மையான உலகக்கான தலைவி வாய் பேச வென்ற என் முன்னே உரைத்தாய் எங்கள் ஏழை நன்மனமையில செய்ய நம்பியே இருப்பீர்தானே. பச்சிஷ்ட சிலுவையின் அடையாள நாமத்தான் எச்சகையும் ரச்சகையும் இறையானே இச்சமயம் சேசால் தனிக்கிறங்கி தொழில் புவிய வாய்வேச அற்புதம் செய்வாயே. உண்மையுடன் எந்த முளமையில் வாயிருந்து செம்மையாய் பேச வைத்த சபஸ்தியனாய் நன்மையை செய்த இந்த நன்றிதனை மறப்பதுண்டோ? மண்மை சேவுடைய மலரடி முற்றிலுமே உண்மையுடன் பேசாத என்னை
வாய் கொடுத்த உத்தமரே, உம்முடைய நாமம் ஓங்குக. கருணை சேர் மன்னா கலைவினை முன்னாள் கருணை சேர் மன்னா கலைவினை சுவாமி 6 வருஷமாக பேசாத என்னை வாய் கொடுத்த உத்தமரை எனக்கும் என் நாதனுக்கும் தீச்சதார் தடையில்லாமல் கொடுக்கிறேன். நாளை கோயிலுக்கு சென்று செய்வோம். எனக்கு ஜெயிலில் சகல அதிகாரம் ஒன்று. உடனே சென்று அனைவரையும் விடுதலை செய்கிறேன். மந்திரியே, அது வேண்டாம். அது வேத சாட்சி முடியை கெடுப்பதாகும். ஜெய பேரி கை முழங்குது, ஜெய பேரி கை முழங்குது, ஜெய பேரி கை முழங்குது, ஜெய பேரி கை முழங்குது. எங்க சிமீன் வந்தானா கண்டிப்பாக இனி கள்ள கிறிஸ்துவம் கருகிட ஒழிக்கணும் விழிக்கணும்.
கண்டிப்பாக இனி கல்ல கிறிஸ்துவ மதத்தை அறியணும். வாரும் திரங்கலி அரசு, உமது மக்கள் அனைவரும் அந்த கிறிஸ்துவ வேதம் என்னும் பைத்தியத்தை விட்டுவிட்டார்களா இல்லையா? நமது குலதெய்வங்களுக்கு பொங்கல் பலி பூசை நடத்துகிறார்களா இல்லையா? அவ்விதம் செய்ய அவர்களுக்கு அற்பமது மனமில்லை அரசே. என்ன மதியினம் உனக்கு? உயிரை காப்பாற்றாது இறந்து போக இவர்களுக்கு இப்படியும் விருப்பம் இருக்குமா? சத்தியத்தில் சேர்ந்ததாலும் என் மக்கள் மதியினர்கள் அல்ல, பாக்கியம் சென்ற புத்திசாலிகள். சத்தியத்தில் சேர்ந்ததாலும் சத்தியமேறி கையில் பிடித்ததாலும் இப்போது ரொம்ப ஐக்கியம் அனுபவிக்கிறார்கள். உனக்கும் புத்தி தடுமாறியதா? காலம் சென்ற இந்த வயதில் உனக்கும் புத்தி தடுமாறியதா? காலம் சென்ற இந்த வயதில் நீயும் உன் மக்களை போய் மதியிலிருந்து விட்டாயா? நித்திய கேட்டு வழியை விட்டு விட்டு நித்திய வீட்டில் கொண்டு சேர்ப்பவர்களா மனிதர்கள்? இதுக்கு விரோதமாய் இருப்பவர்களே மனிதர்கள். அடே துஷ்ட கிழவா, என் முன்னில்லாது அகன்று ஓடிப்போ, இல்லையேல் உன்னை சிறைச்சேதம் செய்தளிப்பேன். அகன்று ஓடிப்போ, ஜாக்கிரதாய் ஓடிப்போ. இந்த விதிக்கென்ன செய்வேன், இந்த விதிக்கென்ன செய்வேன், ஏக பராபரமே. என்ன செய்வேன் ஏக பராபரனே, ஏக பரிமரணே ஈசனே, நான் என்ன செய்வேன்? ஏக பராபரனே என்ன செய்வேன், இந்த வீடுக்கென்ன செய்வேன் ஏக பராபரனே. காலம் நடக்கவில்லை, கைகாலம் நடக்கவில்லை, காலம் நடக்கவில்லை, கைகாலம் நடக்கவில்லை, காலம் நடக்கவில்லை, கைகளும் நடக்கவில்லை, காலம் நடக்கவில்லை, கைகளும் நடக்கவில்லை. நாடு பக்கத்திருந்தும் நாட்டு மருந்தேறவில்லை, நாடு பக்கத்திருந்தும் நாட்டு மருந்தேறவில்லை, யாரும் பக்கத்திலிருந்தோ மாற்று மருந்தேறவில்லை, யாரும் பக்கத்திலிருந்தோ மாற்று மருந்தேறவில்லை. ஆயுளே வந்த கொண்டை பார்வதியே சிவமே, ஆயுளே வந்த கொண்டை பார்வதியே சிவமே, என்ன செய்வேன் என் தலை திவேசமோ, என்ன செய்வேன்
ஏய பரபரனே ஈசனே என்னே ஐயா, எத்தனையோ வைத்தியர்களும் கைவிட்டார்களே, எனக்கு ஒரு மருந்தும் கிடையாதா? ஆகா, எதையும் செய்ய தயாராக இருக்கின்றேன். எனக்குள் இந்த வேதனை தீர்ந்தால் போதும். ஐயா, கொஞ்ச நேரத்திற்கு தங்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். பெரியவருக்கும் தாங்களுக்கு இருந்ததாக இருந்ததாம். பெரிய சேனை தலைவர் செபஸ்தியாரிடம் சென்று சுகம் கிடைத்தார். ஆனால் அவரை கட்டுவது தாமதமின்றி அவர் அழைத்து வா. இவருங்க மேடையிலே புரோமாசாக நடிக்கும் விமல் அவர்களுக்கு பாம்பாட்டி வெட்டி அர்ச்சுனன் அண்ணன் அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பாக இருக்கும். அன்பளிப்பு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி. வாரும் சேனை தளபதியே, வணக்கம். உம்மின் வரவை எதிர்பார்த்தேன். வாரும். வருவாய் மரியாசுதனே, தருவாய் என்பரனே, வருவாய் மரியாசுதனே, அனைவரையும் ஆழ்ந்தவனே, தனையர் இருவரையும் தவறுகிறாக ஆழ்ந்தவனே, வருவாய் மரியாசுதனே, தருவாய் என்பரனே. புரமாசிஸ் மந்திரியே, உமக்கு என்னால் முடிந்ததை செய்ய தயாராக இருக்கிறேன். சூளை என்ற வீக்கமதால் சோகமாக தாகமிரி, சூளை என்ற வீக்கமதால் சோகமாக தாகமிரி, சோகமாக தாகமீறி காருமையா என்னால் பொறுக்க முடியாத
சூளை நோயால் கஷ்டப்படுகிறேன். எனக்கு சுகம் உங்களால் முடியும் என்று கேள்விப்பட்டேன். எனக்கு சுகம் தாருங்கள். நீங்கள் செய்வதை சொல்கிறேன். நீங்கள் சொல்வதை கேட்கிறேன். நீண்ட காலம் தொன்று தொட்டு உம்மாலும் உன் பாட்டன் பித்ருவம்சத்தாலும் தேடி வைக்கப்பட்டுள்ள சிலைகள் குல தெய்வங்கள் எல்லாம் அழித்து விட வேண்டும். இதற்கு சம்மதிப்பீர்களா? இது என்ன பாதக செயலா இருக்கிறது? ஆனாலும் இவை அழிக்காவிட்டாலும் என் வேதனை தீராது. தளபதியே, நீங்கள் சொல்வதை செய்கிறேன். அடே வேலையாட்களே, அங்கே உள்ள சிலைகள் எல்லாம் எடுத்து உடைத்து எரித்து விடுங்கள். ஜல்தி. அப்படியே செய்கிற பரிசு. இவரங்க மேடையிலே 3வது சபஸ்தியாராக நடிக்கும் பால் அவர்களுக்கு கருங்குளம் கஸ்பார் மேஸ்திரி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றனர். கஸ்பாருக்கு ரொம்ப நன்றி. காளி கருப்பசாமி காட்டேரி மனசாமி ரோட்டோர எல்ல மொழி நம்ம சாமிங்க நம்ம சாமிங்க. காளி கருப்பசாமி காட்டேரி மனசாமி காளி கருப்பசாமி காட்டேரி மனசாமி காளி கருப்பசாமி காட்டேரி மனசாமி ரோட்டோர எல்ல மொழி நம்ம சாமிங்க நம்ம சாமிங்க. நாளொரு பொங்கலிட்டு போடுங்க. பள்ளி மணவாளன் புள்ளி மயிலேலன் பள்ளி மயிலேலன் புள்ளி மயிலேலன் நாமரே பண்டனரே முச சாடுக நம்ம சங்கலிட்டு முச போடுக. காளி கருப்பசாமி காட்டேரி மனசாமி கரிவர எல்லாமே காட்டேரி மனசாமி ரோட்டோர எல்லா மொழி நம்ம சாமிங்க நம்ம சாமிங்க. நாளொரு பொங்கலிட்டு முச போடுங்க. அண்ணே சொல்லுங்க தம்பி. இந்த குரமாஸ் மந்திரி இந்த சிலையெல்லாம் உடைக்க சொல்லியிருக்காரு. தம்பி, சிலையை உடைச்சா நம்மளுக்கு தான் தண்டனை கிடைக்கும். அதனால அலங்காம அங்க வச்சுட்டு போயிடும். இல்ல தம்பி, அப்புறம் குரமாஸ் மந்திரி தேடி பாப்பாரு. அதனால ஒளி வச்சுட்டு போயிடும். ஒளி வச்சுட்டு போயிடுவோம். தெய்வ குத்தமாயிர சிலையை உடைச்சா. ஓகே தம்பி, எல்லாரும் போட்டு உடைங்க. வலிக்குது. மாமா
கால